அப்புறம் கத்தி படத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஒரு வசனம் சொன்னார், எந்த சூழ்நிலை வந்தாலும் விவசாயத்தை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது இருக்கு, படத்தில் இருக்கு. ஆனால் இப்போ டெல்டா பகுதியில் குறு விவசாயத்தை விட்டுருக்கோம். இதுக்கு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை என்ன நியாயமா? ஒரு ரெண்டாவது மேகதாது அணை கட்டுறேன்னு அந்த கர்நாடக அரசு முதலமைச்சர் ஓப்பன் டாக்கா தொடர்ந்து சிவகுமார் சொல்லிட்டு இருக்காரு. அதே போல் காவிரி பிரச்சனையில் அடமண்ட்டாக அந்த மாதாந்திர அந்த நீர் பங்கீடு இதுவரையிலையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. நம்மளுடைய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? நம்ம மென்மையாக போகிறோங்கிறது என்னுடைய கருத்து. தாவேக்கா அரசு, முதலமைச்சர், துறையினுடைய அமைச்சர் ரொம்ப சாஃப்டா போறீங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் முதலமைச்சருடைய பயணத்தை யார் முடிவு பண்ணணும்? நம்மளுடைய முதலமைச்சருடைய பயணத்தை யார் முடிவு பண்ணணும்? முதலமைச்சர் அலுவலகம் முடிவு பண்ணணும், முதலமைச்சர் முடிவு பண்ணணும். அங்கே இருக்கிற கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு 3ஆம் தேதி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வர்றாருன்னு சொல்றாரு. அது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க? அது நம்ம நியாயத்திலே வராது. நமக்குன்னு தன ப்ரிஸ்டீஜ் இருக்குது, நமக்குன்னு இருக்குது. நான் எப்பயும் சொல்கிறேன், முதலமைச்சர் அன்னைக்கு கூட சொன்னார் உருக்கமாக, நான் எந்த அவமானத்தையும் தாங்க தயாராக இருக்கேன்னு சொன்னார். அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முதலமைச்சர் அவமானப்பட்டால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் அவமானப்படுறோம். நீங்கள் பயப்படாமல் சில அரசியல் சூழ்நிலை கருதி காங்கிரஸையும் பாதிக்கக்கூடாது, பிஜேபியும் பாதிக்கக்கூடாதுலாம் பார்க்கக்கூடாது. மாண்புமிகு முதலமைச்சருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஏன் பயப்படணும்?